இப்படி ஒரு கொடூரமான மகன யாருமே பார்த்துருக்க மாட்டாங்கங்க. தன்னோட பெத்த தாய மின்கம்பத்துல அடிச்சு வச்சு அடிக்கிற அளவுக்கு இவனோட மனசு இறுகி போயிருக்கான் அப்படின்னு பலரும் இப்போ கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. கேள்வி எழுப்பினது மட்டும் இல்லாம, இவனுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னும் தங்களோட குரல கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த தாய்க்கு ஆதரவா. அப்படி என்னதான் பண்ணிட்டாங்க? என்ன சம்பவம் தான் நடந்தது? எங்க நடந்தது? அப்படிங்கிற முழு விவரத்த தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோங்க. தன்னோட பெத்த தாய ஆத்திரம் குறையாம மின்கம்பத்துல கட்டி வச்சு அடிக்கிறான் இந்த மகன். அந்த தாய பத்திரமா ஊர் மக்கள் மீட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்பவம் நடந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கியாஷ்கர் மாவட்டம் சரசபஜி கிராமத்தைச் சேர்ந்த அந்த ஒரு பகுதியில தான் நடந்திருக்குங்க. இங்க ஒரு அம்மா இருக்காங்க. இவங்களுக்கு பெயர் சாரதா. இவங்களுக்கு வயசு 70. இவங்க தன்னோட கணவரை இழந்த நிலையில தன்னோட 2 மகன்களோட அதே ஊர்ல தான் வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த 2 பசங்களுக்கும் திருமணமாகி அதே கிராமத்துல தனித்தனியா வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப தன்னோட கணவர் இறந்ததுனால, தன்னோட மூத்த மகனோட வீட்ல தான் சாரதா வசிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. மூத்த மகனோட பெயர் கருணா. இவரும் நோய்வாய்ப்பட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக உயிரிழந்துடுறாரு. ஸோ இளைய மகன் சஸ்துருகன் அப்படிங்கிறவன் அவனோட மனைவியோட அதே ஊர்ல தான் தனியா வசிச்சுட்டு வந்துட்டுருக்கான். சஸ்துருகனுக்கு சொந்தமான தோட்டத்துல காலிஃப்ளவர் பயிரிட்டு அந்த வேளாண்மை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப சாரதா என்ன பண்றாங்கன்னா, தன்னோட இளைய மகனோட தோட்டத்துல போயிட்டு சமைக்கிறதுக்காக காலிஃப்ளவர் பறிச்சிருக்காங்க. இத பார்த்து ஆத்திரமடைந்த சஸ்துருகன் என்ன பண்றாருன்னா, தன்னோட அம்மா சாரதாவ கடுமையா தாக்கியதோடு மட்டும் இல்லாம, அம்மான்னு கூட பார்க்காம சாரதாவ வீட்டுக்கு பக்கத்துல இருந்த மின்கம்பத்துல கட்டி வச்சு கடுமையா தாக்குறான். மேலும் தன்னோட மாமியார காப்பாற்றுறதுக்காக மருமகள் அங்க போறாங்க. சஸ்துருகனோட மனைவி போறாங்க. இறுதியில மகன்கிட்ட இருந்து அவரோட தாயார் மற்றும் மனைவிய ஊர் பொதுமக்கள் தான் மீட்டிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ மக்களே நீங்க இப்ப சொல்லுங்க. இந்த மகனுக்கு எப்படிப்பட்ட கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க. இத ஒரு விழிப்புணர்வு பதிவா எடுத்துக்கிட்டு யாருமே இனிமே இந்த மாரி செயல்ல ஈடுபடக்கூடாது. ஸோ உங்களால முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணிடுங்க. மேலும் பல்வேறு கிரைம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சைட்ல இருக்கிற பெல் பட்டன கிளிக் பண்ணிடுங்க.